அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வருகின்ற ஏப்ரல், அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் குரு பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. இப்ப நம்ம சொல்ல போறது பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் தாங்க. ஓகேங்களா. பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவம்ச அதிபதி சூரிய பகவான். பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவம்ச அதிபதி புதன் பகவான். பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவம்ச அதிபதி சுக்கிர பகவான். பூராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான். இப்ப நம்ம சொல்ல போற குரு பயிற்சி பலன் இந்த 4 பாதங்கக்காரங்களுக்கும், அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் சேர்ந்த இந்த 4 பாதங்கள்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் மட்டும்தாங்க. ஓகேங்களா. நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நம்மளால தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா. தனுசு ராசி காலச்சக்கரத்துடைய 9வது வீடுங்க. ஓகேங்களா. தனுசு ராசி அதிபதி குரு பகவான். நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. குரு பகவான் பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல எந்த வீடுகள்ல இருந்தா நல்ல பலன்கள் கொடுப்பாரு, எந்த வீட்டுல இருந்தா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரு, மற்றும் அவர் பார்வை எந்த வீட்டுல விழுந்தா சிறப்பான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்ற தகவல் பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேங்க. உங்களுக்கு குரு உங்களுடைய சுய ஜாதகத்துல 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா சிறப்பான நல்ல பலன்கள் கொடுப்பாருன்றத ஐதீகங்க. அதே குரு பகவான் உங்க பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 4, 6, 8, 10 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டாரு, அதே சமயம் கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு அப்படின்றத ஐதீகங்க. குரு பகவான் உங்க பர்சனல் பர்த் சார்ட்ல எந்த வீட்டுல வேணும்னாலும் இருக்கட்டுங்க, அவரோட பார்வை 5, 7 மற்றும் 9 ஆகிய வீடுகளில் விழுந்தது அப்படின்னா சிறப்பான யோகமான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. நம்ம சொல்ல போறது பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. இப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி, அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதம் அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சியின் மூலமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் முயற்சி ஸ்தானத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மற்றும் அவரோட பார்வை அங்கிருந்து உங்களுடைய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, மற்றும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இது கூட விரய ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. நீங்க இப்ப கேட்கலாம், நீங்க தான் சொன்னீங்க 4வது வீட்டுல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நல்லது கிடையாது அப்படின்ட்டு, அப்ப எதை வச்சு இது நல்ல பலன்கள்னு சொல்றீங்க அப்படின்ட்டு இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. அதாவது குரு பகவான் மற்ற ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்லயோ அல்லது 3ஆம் வீட்லயோ இருந்தார் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்றது உண்மைங்க. ஆனா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எந்த வீட்டுல இருந்தாலும் எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு. அவர் நீச்சமே அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன், தனுசு ராசியோட நாதனே பாத்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் தான் குரு பகவான் செய்வாரே தவிர எந்த காரணத்து கொண்டும் நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது கம்மி தாங்க, ரொம்பவே கம்மி தான். ஓகேங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய பூராடம் நட்சத்திர நண்பர்கள் படாத பாடுபட்டுட்டீங்க கடந்த 6 வருட காலமா. ஓகேங்களா. உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்றது எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் எங்களுக்கு வருமானமே இல்லைங்க, வேலையே இருந்தது அப்படின்னாலும் அதை விட 100 மடங்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது கணவன் மனைவி நாங்கள் இப்போ பிரிஞ்சு போய் வாழ்றோம், ஒரு சிலர் எங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, மற்றும் ஒரு சிலர் எங்களுக்கு திருமணமே நடக்கலைங்க, இது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை இப்ப நம்ம தனுசு ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திர நண்பர்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லபடியா மாறுது அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா.
இதற்கு முன்னாடி வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு பகவானால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு 2 விதமான காரணம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நல்லபடியாக நல்ல வீடுகளை வந்து பார்க்குறாருங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகு கேது பயிற்சி வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்குதுங்க. உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு மற்றும் கேது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்றாருங்க. குருவோட பார்வை வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழுதுங்க. ப்ளஸ் இது கூட வந்து விரய ஸ்தானத்திலையும் குருவோட பார்வை விழுது. அது கூட வந்து உங்களுடைய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்து மேலே விழுதுங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது மூலமாக வந்து இந்த தடவை வந்து உச்சத்தை தொடர போகிற ராசிகளில் ஒன் ஆஃப் தி ராசி வந்து தனுசு ராசி. அதில் வந்து பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கக்காரமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க ஏப்ரல் 12, 2022 பிறகு. இது கூட உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜாக நம்மளுடைய குரு பயிற்சி நடக்கிறதுனால குரு பகவான் வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு வர்றதுனால நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு அழைத்து செல்வதும் அல்லது தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படின்றதே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் வந்து நேர்பார்வையா பார்க்கிறார். இது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயங்க. நல்லா கேட்கோங்க. குருவோட பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல விழுது. அதே சமயம் கேது வந்து ஆல்ரெடி 11வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத விதமா யோகமான பலன்கள் கிடைப்பதற்கு ஒரு அருமையான வந்து ஒரு பீரியடுங்க இப்போ உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ ராகு கேதுன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து 11வது வீட்டில் அமர்றாரு அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத விதமாக திடீர் தன லாபம் ஏற்படுத்தி கொடுப்பார். இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எல்லா ரேட்டும் வந்து ஒரு ஆவரேஜாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு சில நாள் வந்து ரேட் வந்து டக்குன்னு சொல்லிட்டு மாறுங்க. சரிங்களா? அந்த மார்க்கெட்டில் ரேட்டு மாறுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து திடீர்னு சொல்லிட்டு தன லாபம் அதிகரிக்கும். அன்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பர்டிகுலர் பொருள் வந்து நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு லாபம் வந்து நீங்க எதிர்பார்க்காத விதமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக நம்ம சொன்னதுங்க. ஓகேங்களா? நீங்க தொழில வந்து எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். என்ன காரணம்னா குருவோட பார்வை வந்து 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல விழுது. இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியா வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமா கண்டிப்பா திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் வந்து எதிரிகள் இருந்திருப்பாங்க. அந்த எதிரிகளும் வந்து இப்போ உங்களுக்கு இல்லாத வகையில் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து மாறணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களால் மாற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்குங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உறுதியாக வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஊதிய உயர்வும் சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கூடயே வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீண்ட நாளாக வந்து பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சைட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களில் 85% மக்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக வந்து கவர்மெண்ட் சைடில் ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனை தீர்வுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிலையா இருந்தது அப்படின்னாலும் இனிமே வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஏற்றமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறப்பாகவே வந்து ரன் பண்ணுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்க தொழிலில் வந்து நல்லா சிறப்பாக ரன் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைச்சது அப்படின்னாலும் 100% வந்து உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையில ஒரு பெரிய தொகையை வந்து நீங்க அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள கண்டிப்பா வந்து உங்களால வந்து செலுத்த முடியும் அப்படின்றதுதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க.
சரிங்களா. நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் இனிமேல் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போங்க, அல்லது ஜாக்கிங் பண்ணுங்க, அல்லது வீட்டில் இருந்தபடியே யோகா பண்ணுங்க. இதில் எதுனா நீங்கள் ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே சமயம் நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய சிறப்பாக வேற யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுங்க. குருவோட பார்வை வந்து நல்ல விஷயமா உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஏற்பட்டு வந்த விரய செலவுகள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ள வருவதற்கு இது ஒரு நல்ல காலமா உங்களுக்கு திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. அதே சமயம் இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு சில தேவையற்ற எக்ஸ்பென்ஸ்க்காக நீங்கள் வந்து பணத்தை செலவிடுவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பணத்தை செலவிடாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டு வைக்கிறது, அதாவது சின்னதாக வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறதோ, அல்லது ஒரு ரிகரிங் டெபாசிட் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் வந்து ஒரு சிறிய தொகை வந்து நீங்கள் அதில் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பணம் வந்து விரை செலவு ஆவதை வந்து கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியுங்க. ஒரு சிலரோட இன்னொரு பெரிய கேள்வி என்னென்னா, நாங்கள் வந்து வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. 100% உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சுங்க. நீங்கள் நினச்சபடி ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வந்து வாங்குவதற்கு உங்களுக்கு காலம் நல்லபடியாகவே இருக்குங்க. இந்த ஏப்ரல் 13, 2022 பிறகு வந்து இன்னும் கூட உங்களுக்கு காலம் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து வருது, நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவராக வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இது எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சரி எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, இது வந்து பல நாளாக நாங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு திருமணமே நடக்கல, இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து சொல்கிறேங்க. அதாவது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்திருக்கீங்க, நாங்கள் ஏற்கனவே பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தோட பலன் வந்து கரெக்டாக வந்து ஒரு வருட காலத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து அந்த பரிகாரம் வந்து செயல்படாது. சரிங்களா. நீங்க இப்ப பரிகாரம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு வருட காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் இப்ப பரிகாரம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பரிகாரத்தோட பலன் இருக்குமே தவிர மற்றபடி வந்து நீங்க 1 year முன்னாடி பரிகாரம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதே பரிகாரத்தோட பலன் வந்து இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல நீங்க ஆல்ரெடி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சிருந்திருப்பீங்க. அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு, அதாவது முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் வருதுங்க. சரிங்களா. நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதே பிரகாரத்துக்குள்ள பாத்தாள கணபதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. நீங்கள் பாத்தாள கணபதியை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா அதே பிரகாரத்துக்குள்ள சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு பலன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா தற்சமயம் உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்க குருவோட பார்வை வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9வது வீட்டு மேல விழுதுங்க. இதன் மூலமா வந்து நீங்க எதிர்பார்த்தபடி திருமண தடைகள் எல்லாமே விலகுவதற்கு உங்களுக்கு இப்பயே அது காலம் வந்து நல்லபடியாவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார், ஆனா திருமணம் நடக்குமா இல்லையான்னு தெரியல, இதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது சுத்தமா மறந்துட்டாங்க. அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இப்ப நடக்காம போவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து
பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு குழந்தைகளே இல்லை, இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்தையே நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் அதனுடைய பலன் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 50-60% மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு தடையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு 100% இருக்கும் அப்படின்றதான் இதோடைய ஒரு கருத்துங்க. சரிங்களா. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்து அந்த மந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுங்க. இந்த ஏப்ரல் மாதம் வந்து நீங்கள் தேர்வு வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த தேர்வில் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக படிச்சிங்க அப்படின்னாலே 100% வந்து இந்த தேர்வில் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு செய்வதற்காக வந்து நிறைய நல்ல திட்டங்கள் வந்து ஈட்டி வச்சிருப்பீங்க. அந்த திட்டங்களை எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டையுமே வெளியில் ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து உயர்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு நம்மளுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்கள் காரங்களுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தில் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல லாபகரமாகவே இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து அரிசி, கோதுமை அல்லது காய்கறி வகைகள் இதில் எந்த ஒரு இது விளைச்சல் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல லாபகரமாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான காலம் வந்து இப்போ கழிஞ்சு வருது அப்படின்ட்டு சொல்லாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரோனா வந்து கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்கும். ஏப்ரல் 2022 ஆரம்பத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரோனா வந்து கட்டுக்குள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் போகலாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தொழில் விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் நினச்சபடி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் தொழில் வந்து ரீதியாக வந்து அங்கே நல்ல ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்ட் ரன் பண்ணுறவங்க ப்ளஸ் மெடிசின் ஃபீல்ட் ரன் பண்ணுறவங்க, மளிகை கடை ரன் பண்ணுறவங்க ப்ளஸ் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல ஆண்டா உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அதன் பிறகு வந்து உங்களுக்கே வந்து பிரச்சனை வரக்கூடிய வண்ணமாக வந்து எதனா ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே. பூராடம் நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம் அதாவது ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. ஏன் இதை மறுபடியும் சொல்றோம்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க, எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது அப்படின்ட்டு. அதை தான் நம்ம தெளிவா சொல்றோம். இது வந்து பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டும் எடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல கிடையாதுங்க. ஓகேங்களா. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து
உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். பூராடம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.